வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 15ஆம் தேதி மே வியாழக்கிழமை நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே. ஸோ நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 விஷயத்தை வச்சு டெய்லி நம்ம பண்ற மாதிரி தான் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி இது ரெண்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணுவோம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ஏதாவது பெரிய மாற்றம் இருக்கா, இல்லை அதே மாதிரி சைட்வேஸ் தான் மூவ்மெண்ட்ஸ் இருக்கா, இல்லை புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸ்க்கு பாசிபிள் ஏதாவது இருக்கா, இப்படிங்கிற இந்த 3 பாயிண்ட்டே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு. அண்ட் நான் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பேஸ் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட ஏதாவது இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, ஸோ அதை வச்சு ஏதாவது நம்ம சொல்ல முடியுமாங்கிறத பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கன்சிடர் பண்ணோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நல்லா வேலிடாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியா விக்ஸ் டேட்டா குறைஞ்சிட்டே வருது. ஸோ இந்தியா விக்ஸ் குறையிறனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் கொஞ்சம் ஒபே ஆகும் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனும் மார்க்கெட்டும் கொஞ்சம் பேனிக்னஸ் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட டேட்டா நம்ம ஸ்டடி பண்ணோம்னா நமக்கு முக்கியமான சப்போர்ட் லெவல் எங்கே, முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட் இந்த ப்ரைஸ்லேருந்து மேலே போகாமல் தடுக்கிறது, சப்போர்ட்னா இந்த ப்ரைஸ்லேருந்து கீழே விழாமல் தடுக்கிறது தான் சப்போர்ட். இது ரெண்டும். ஸோ இதே நம்ம நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு பார்ப்போம். இது ரெண்டும் பார்க்கும் போதே நமக்கு ஓவராலாக பிக்சர் கிடைச்சிடும். கடைசியாக என்ன பண்ணுவோம்னா நம்ம எஃப்ஐஐயோட டேட்டா ஒரே ஒரு தடவை பார்த்துருவோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐஐயோட டேட்டா ரொம்ப முக்கியம். ஏன்னா எஃப்ஐஐ தான் லார்ஜஸ்ட் இந்தியாவில் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறாங்க எஃப்ஐஐஸ். ஸோ வேர்ல்டில் இருக்க மேக்ஸிமம் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஈவன் பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸை விட்டுட்டு சின்ன சின்ன ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுமே ஹெட்ஜிங் இந்தியன் மார்க்கெட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க, இன்வெஸ்டிங்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டு இப்போ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பார்வையில் இருக்குது எஃப்ஐஎஸ். ஸோ அப்போ எஃப்ஐஎஸ் எந்தெந்த பக்கம் மார்க்கெட்டை கொண்டு போக நினைக்கிறாங்களோ அந்த பக்கம் தான் மார்க்கெட் போகும். ஸோ இந்த எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறனால இதோட இம்பேக்ட் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 3 விஷயத்தை வச்சு தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் நேற்று எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன் இந்த கமெண்ட்டை. ஸோ சாரி. ஒன்று, ஸோ அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, நான் பேங்க் நிஃப்டியில் 56,000 ரீச் ஆகுமான்னு ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாரு. ஓகே, இது நார்மலான கேள்வி. 56,000 56,500 ரீச் ஆகுமான்னு. ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 9,000 குவான்டிட்டிஸ் ஹோல்ட் பண்ணுறாரு. அண்ட் நமக்கு பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி 29th மே. ஸோ அப்படிங்கிறனால அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாமா வேண்டாமா, இது வரைக்கும் மார்க்கெட் போகுமா இருக்காதான்னு. ஓகே, எனக்கு இவரோட எல்லா கேள்வியும் ஓகே தான். என்னென்னா 56,000 வரைக்கும் போகுமா, எக்ஸ்பைரி டேக்குள்ளே நான் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஆனால் இதெல்லாம் விட எனக்கு முக்கியமான கேள்வி என்ன இருக்குன்னா 9,000 குவான்டிட்டிஸ். சப்போஸ் நீங்கள் ஒரு சூப்பரான இன்வெஸ்டர், இல்லை உங்களுக்கு கேபிட்டல் நிறையா இருக்குது, நீங்கள் ஏற்கனவே ட்ரேடிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா நீங்கள் 9,000 குவான்டிட்டி ஹோல்ட் பண்ணலாம். சப்போஸ் இல்லை நீங்கள் கொஞ்சம் பிகினர் தான், ஆனால் கேபிட்டல் இருக்குது, பிகினர் தான் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டை 100% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனா நீங்கள் வீக்லி மந்த்லி எக்ஸ்பைரி எடுக்காதீங்க. ஏன்னா 9,000 குவான்டிட்டி ஹோல்ட் பண்ணும்போது நீங்கள் மந்த்லி எக்ஸ்பைரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டான ஜாப். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இயர்லி எக்ஸ்பைரி எடுக்கணும். ஸோ உங்களுக்கு கேபிட்டல் ரொம்ப அதிகமாகும் போதும், உங்களோட குவான்டிட்டிஸ் ரொம்ப அதிகமாகும் போதும் ஷார்ட் டேர்மில் நீங்கள் எக்ஸ்பைரி எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் தான் எடுக்கிறீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ், அதாவது இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி அவர் எந்த ப்ரைஸில் ஹோல்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, அவர் எந்த ப்ரைஸில் ஹோல்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லல, பட் ஆவரேஜ் மணி பார்த்தீங்கன்னா 134 ஹோல்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ அப்போது ஆவரேஜ் மணி 134னா நமக்கு அப்போ மல்டிபிள் டைம்ஸ் அவர் வாங்கியிருக்காரு. ஸோ மல்டிபிள் கால் ஆப்ஷன்ஸ் வாங்கியிருக்காரு ஒரு தடவை. அதனால தான் அவர் ஆவரேஜ்னு சொல்கிறாரு. ஸோ ரொம்ப கிளியரான கொஸ்டின் அது. ஸோ அப்படிங்கிறனால அவருக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷன்லேருந்து 56,500 போகிறதுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 56,000 போகணுன்னாலுமே நமக்கு ஒரு 1000 பாயிண்ட் தேவை. 56,500 போகணும் அப்படின்னா நமக்கு முக்கியமாக ஒரு 1,700 பாயிண்ட் தேவைப்படுது. அப்போது மினிமம் அவருக்கு ஒரு 3 நாளான மூவ்மெண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, அண்ட் 3 நாளுமே தொடர்ந்து ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ் இருக்கணும். ஏன்னா ஆவரேஜ் பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 600 தான், ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டாகவே இருந்தாலும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேற்று கேப் அப் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கேப் அப் கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு மார்க்கெட் இது வரைக்கும் புஷ் ஆகிருந்திருக்கு. ஓகே, ஒரு 1000 பாயிண்ட்ஸ் புஷ் ஆகிருந்திருக்கு. ஆனால் கேப் அப் கன்சிடர் பண்ணலைன்னா ஒரு 700 பாயிண்ட்ஸ் தான். ஸோ அப்போது ஹையஸ்ட் மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா கேப் அப் வந்தும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு மார்க்கெட் புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு
மேலே புஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ பேங்க் நிஃப்டியில் தெரியுது. அதனால் நீங்கள் குவான்டிட்டிஸ் ரொம்ப அதிகமாக ஹோல்டு பண்ணியிருக்கிறனால நீங்கள் இப்போவே ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 9000 குவான்டிட்டிஸுங்கிறது ரொம்ப அதிகமான குவான்டிட்டிஸ், அதுவும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில். காரணம் என்னென்னா ஒரு லாட்டோட சைஸே 30 இருந்துச்சு, இப்போ வந்து 35 மாற்றிட்டாங்க. ஸோ 30 to 35 இந்த மார்ச்லேருந்து மாற்றிருக்காங்க. ஸோ எல்லா இண்டெக்ஸஸ்க்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 35 லாட் சைஸ் மாற்றிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து 9000 குவான்டிட்டிஸாக ரொம்ப ரொம்ப அதிகமான குவான்டிட்டிஸ். ஸோ நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா ஃபுல்லாக செல் பண்ணலைன்னா கூட உங்களோட ப்ராஃபிட் அண்ட் ஒரு 50-60% செல் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் 56,000 மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ கம்மி தான். ஏன்னா பேங்க் நிஃப்டி இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. இந்த வாரம் மூமெண்ட்ஸ்க்கு சான்சஸ் இல்லை. மேபி நெக்ஸ்ட் வாரம் மூமெண்ட்க்கு சான்சஸ் இருக்காங்கிறது நம்ம இப்போயே 100% சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு 56,000 ரீச் ஆகிறதுக்கு இந்த எக்ஸ்பைரி வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ்பைரி வரைக்கும் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்து சொன்னீங்கன்னா நமக்கு வந்து 56,000 போகிறதுக்கான சான்சஸே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த புட் ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இதை தாண்டி மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, நான் வந்து அடுத்த எக்ஸ்பைரியும் சேர்த்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். 43 டேஸோட எக்ஸ்பைரி சேர்த்தாலுமே நமக்கு எங்கே கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னா 55,500 தான். அப்போது பேங்க் நிஃப்டி இந்த 55,500 தாண்டறதுக்கே கஷ்டப்பட போகுது. அப்படிங்கிறனால நமக்கு 56,000 ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த எக்ஸ்பைரி டேயில் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, ரெண்டாவது நான் வந்து ஓஐ சேஞ்ச் பார்க்குறேன். ஸோ அவர் வந்து 56,000 போகுமா அப்படின்னு கேட்டதுக்காக ஓஐ சேஞ்ச் பார்க்குறேன். ஓகே, இப்போ இந்த ஓஐ சேஞ்ச் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா கால் ஆப்ஷன்ஸோட ஓஐலாம் குறைஞ்சிருக்கு. ஸோ எப்போ வந்து கால் ஆப்ஷனோட ஓஐ குறையுதோ அப்போ வந்து அந்த பக்கம் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகல, எல்லா ஆர்டர்ஸை விட்ரா பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்படிங்கிறனால இந்த கால் ஆப்ஷன் வழியாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்போது பேங்க் நிஃப்டியோட பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் 56,000 வரைக்கும் மேலே தாண்டி போகலை. ஸோ இந்த 53,000 அந்த ரேஞ்சிலே தான் இருக்குது, மார்க்கெட் மேலே போகல. ஸோ கால் ஆப்ஷனோட இன்ட்ரெஸ்ட் வந்து குறையிறனால நமக்கு வந்து மார்க்கெட் 56,000 வரைக்கும் ரீச் ஆகாது. கால் ஆப்ஷனில் 55,500 மட்டும்தான் கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் இருக்குது, ஒரு சின்ன இன்க்ரீஸ் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால நம்ம என்ன சொல்லலாம்னா மேபி 55,500 வரைக்கும் போகலாம். ஆனால் 56,000 போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ உங்களுக்கான பதில் வந்து ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் சீக்கிரமாக வந்துடணும். அப்படி லாஸில் இருந்தாலுமே உங்களோட குவான்டிட்டிஸை நீங்கள் குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம அதாவது முக்கியமான விஷயம். அண்ட் இவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரேடியாக ஹோல்டு பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். 56,000 56,500 ஏதாவது பயங்கரமான கேப் அப் வந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதாவது லைக் கேப் அப் வந்தால் தான் அப்படிங்கிற அளவுக்கு ரிஸ்க் எடுக்காமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி ஓரளவு அனலைஸ் பண்ணிட்டோம், ஏன்னா அவர் கேட்ட இதுலேயே. ஸோ அப்போ பேங்க் நிஃப்டியோட நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பார்க்கும்போது அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் பேங்க் நிஃப்டி 55,000 கிராஸ் பண்ணுறதே ரொம்ப அதிக கஷ்டமான விஷயம்தான். அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த வாரமும் நமக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யும் இந்த ரேஞ்ச் பவுண்டாக மாறிடுச்சு. காரணம் என்னென்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஆஃப் நிஃப்டி 50 என்ன சொல்லுது, நாளைக்கு எக்ஸ்பைரி ப்ளஸ் அடுத்த நான் ஒரு 2 வாரத்தோட எக்ஸ்பைரி சேர்த்தாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து 25,000 அதிகமாக இருக்குது அண்ட் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த ரேஞ்ச்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இங்கே நமக்கு பிசிஆர் ரேஷியோ 0.76 சொல்லுது. அப்போ இந்த பிசிஆர் ரேஷியோ ஏன் 0.76 சொல்கிறதுங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இங்கே கொடுத்துருக்க ரேஞ்ச் வச்சு தான் இந்த பிசிஆர் ரேஷியோ மாறும். அப்போது நான் இந்த இடத்துல கொடுத்துருக்க ரேஞ்ச் வச்சு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரு 10 கொடுக்குறேன், இப்போ பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் குறைஞ்சிருச்சு. ஆனால் நம்ம ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் பிசிஆர் ரேஷியோ எடுக்கும்போது 0.83 இருக்குது. ஸோ அது வந்து இந்த 3 எக்ஸ்பைரி டேயும் சேர்த்து இந்த ஃபுல் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 0.83 விச் இஸ் மைல்டு புல்லிஷ். அப்போது இங்கேருந்து ஒரு மைல்டு புல்லிஷாக போகுதுன்னா அடுத்த மணிக்கு அதாவது அடுத்த மணிலேருந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 25,000க்கு ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு ஹையஸ்ட் கால் ஆப்ஷனை ஒரு 3 எக்ஸ்பைரி டே அதாவது நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கும் சேர்த்து 15 ட்ரேடிங் செஷன்ஸ்க்கும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு வந்து 25,000 தான் ஹையஸ்ட் கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ காலில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படிங்கிறனால மார்க்கெட் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 24,000ம் 24,500க்கும் தான்
நெக்ஸ்ட்டு 3 நாளைக்கு அதாவது நெக்ஸ்ட் வாரத்துக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து மார்க்கெட் பயங்கரமாக புஷ் ஆனால் தான் மார்க்கெட் மேலே போகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து நிஃப்டி 50யும் இந்த ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்குது. மார்க்கெட் வந்து பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அதாவது நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா கூலிங்க்கு தொடங்கியிருக்கு. ஸோ மார்க்கெட் நேற்று வந்து இந்தியா விக்ஸ் கொஞ்சம் மேலே போச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து இந்தியா விக்ஸ் கீழே வந்திருக்கு. அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் டெத் கிராஸ் ஆகிருக்கு. அப்படின்னா 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்திருக்கு, 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேலே போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா கூலிங் ஆச்சுன்னா நம்மளோட மார்க்கெட் மேலே போகும். அண்ட் 15க்கு வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப ஸ்டேபிள் ஆயிரும். அதுவும் நம்ம கவனிக்கணும். ஸோ அப்போ இங்கே இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து சைட்வேஸ் மார்க்கெட் மூவ் ஆகிறனால நமக்கும் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிலையும் எந்த பெரிய மூமெண்ட்டும் இருக்காது, பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ. ஸோ அப்படிங்கிறனால இனி ஒரு 2-3 டேஸ் மேபி நாளைக்கு நமக்கு பார்க்கும்போது எக்ஸ்பைரி டேக்குமே நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸ் தான் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஒரு ரேஞ்ச் பவுண்டாக மூவ் ஆகிறதுக்கு. ஸோ அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து தீட்டா டிகே ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் அவர் சொல்லியிருந்தாரு 9000 குவான்டிட்டிஸ்னு. 9000 குவான்டிட்டிஸ்க்கு சைட்வேஸ் மார்க்கெட் போச்சுன்னா கூட நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ், அதாவது இப்போது ஸோ 134 அவரோட ப்ரைஸு, 134 எப்படி அவர் ஆவரேஜ் ப்ரைஸ் வச்சுருந்தாருன்னு எனக்கு தெரியல. பட் 130 ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ அட் த மணியில் இருக்குது. அட் த மணியில் தீட்டா டிகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23. ஸோ மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆனால் கூட உங்களுக்கு வந்து 134 ருபீஸ்லேருந்து -23 ஆயிரும். ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து -23 ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு 110க்கு தான். ஸோ 134லேருந்து 23 ஆகும்போது ஒரு 110 அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்திருப்பீங்க ப்ரைஸை. ஸோ அப்படிங்கிறனால இந்த தீட்டா டிகே ஆப்ஷன் ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலானது. ஸோ சைட்வேஸ் மார்க்கெட் தான் ரெண்டு பக்கமும் எக்ஸ்பெக்டட். அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது குவான்டிட்டிஸ் அதிகமாக ஹோல்ட் பண்ணக்கூடாது. இதுதான் நம்மளோட ஒரு 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 இண்டிகேஷன். ஸோ நம்ம ஓவரால் மார்க்கெட் பிக்சர் பார்க்கும்போது நெகட்டிவாக போகலை, பாசிட்டிவாகவும் போகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு தெரியல. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. கன்சாலிடேஷன் ஃபேஸ் எப்போயுமே நல்லது தான். ஏன்னா ஒரு நல்ல கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்தால் தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போக முடியும். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், யூஸ்வலாக மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்காது. மார்க்கெட் போகும், இந்த இடத்துல ஒரு புல் பேக் வரும். இந்த புல் பேக்கே ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கான புல் பேக் தான். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போகுங்கிறத முடிவு பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறனால இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் நல்லது தான். ஆனால் நீங்கள் எக்ஸ்பைரிக்கு இருக்கும்போது நம்ம ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸில் இது கொஞ்சம் ரிஸ்க்கான மூவ்மெண்ட் தான். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் குவான்டிட்டிஸ் கொஞ்சம், அதாவது லாட் சைஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணணும். அண்ட் நிஃப்டி 50 நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால உங்களுக்கு வந்து பெரிய மூவ்மெண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபுல் அனாலிசிஸ். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.